அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன மற்றும் பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையுங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு மீனம் ராசி அப்படின்னு சொன்னாலே மீனம் ராசியில் பூரட்டாதி 3ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுமே வெவ்வேறு அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டதாக அமைஞ்சிருக்கும். உங்களோட வாழ்க்கையில் பல நேரங்களில் பல கோணங்கள் பலவிதமான சூழ்நிலைகளையுமே நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. அடிக்கடி சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நிறைய சிக்கலில் மாட்டி தவிச்சிருப்பீங்க. குருவின் தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்டுன்னு எப்படி பேசுவாங்களோ அதே போல் குருவோட மீன ராசியிலுமே பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசுவீங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர்னு முடிவு எடுப்பாங்க. ஆனால் இந்த குருவின் அம்சம் நிறைந்த மீன ராசிக்காரங்க திட்டமிட்டு செயல் செஞ்சு அந்த காரியங்களில் வெற்றி பெறுறதுல கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். ராசி அதிபதி 2 ராசிக்குமே குரு பகவான் என்றாலுமே அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சிறப்பான ஆற்றல்கள் நிறைந்து காணப்படக்கூடியவங்க தான் இந்த மீனம் ராசியை சேர்ந்தவங்க. இந்த மீனம் ராசியை சேர்ந்த நீங்கள் தனக்காரகனான குரு பகவானோட ராசியில் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விடவே எப்பவுமே மனம்தான் பெரிது அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்களா திகழ்வீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களோட வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிடுவீங்க. உங்களோட இமேஜ் எங்கேயாச்சும் எப்போதும் யாராலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்க இந்த மீனம் ராசியை சேர்ந்தவங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட மீனம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ திட்டம் செஞ்சு செயல்கள் செஞ்சாலுமே எனக்கான காரியங்கள் சரியாக நடக்குதான்னு கேட்டால் கட்டாயம் இல்லைன்னு சொல்லுவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கூறிய அறிவுரையை கேட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கே சில விஷயங்கள்ல யோசனை இருந்திருக்கும் இல்லையா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அது வந்துட்டு உங்களோட ஜாதக ரீதியாக நீங்கள் கிரகநிலை மாற்றம் எப்படி இருக்குது, ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, பணத்தடையும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது எவ்வளவு சம்பாதிச்சாலுமே அப்படின்னு நினைக்கிற நீங்கள் உங்களது ஜாதக ரீதியாக இதற்கான தீர்வை பெற்றீங்கன்னா கட்டாயம் உங்களோட வாழ்க்கை நல்ல வழியில் இருக்கும். அதுக்கு நீங்கள் நான் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக ரீதியாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கள் என்ன விளக்கம் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தரும் வகையில் அமைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட கஷ்டங்களுக்கு தீர்வுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு தொடர்ந்து நாம் மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்கள் கவனமாக செயல்படணும். ராகு பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு ஆசையை அதிகரிக்க செய்யும். அதனால் ஆசைக்கு இடம் கொடுக்காம நேர்மையாக எந்த ஒரு செயலையுமே செஞ்சால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. திட்டமிடாமல் செயல்பட்டு சில வேலைகளில் நீங்கள் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால் திட்டமிட்டு செயல் செய்யுங்க எந்த ஒரு காரியத்தையுமே. கேது பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு உங்களோட நண்பர்களின் வழிகாட்டுதல் தவறான பாதையில் அழைத்து செல்லும் வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சரின்னு எதுபடுதோ அதை மட்டும் செய்யுங்க. குடும்பத்தில் குழப்பம் ஏற்படலாம். அதனால் குடும்பத்திலையுமே இருக்கிறவங்க கிட்ட அனுசரணையாக பேசுங்க, அன்பாக நடந்துக்கோங்க. செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். பூர்வீக சொத்து விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும். உறவினர்கள் இதுவரைக்கும் இருந்த இணக்கமான நிலை இப்போ இருக்குமான்னு கேட்டால் கட்டாயம் இருக்காது. ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால வீண் விவாதங்களை கட்டாயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவிர்க்கணும்.
சனி பகவானோட பார்வையால் குடும்ப உறவுகளை அனுசரித்து போகிறதும் பண விவகாரங்களில் கவனத்தோடு இருக்கிறதும் நல்லதாக இருக்கும். யாருக்குமே எந்த விதமான வாக்குறுதியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்காதீங்க. சிலர் சொத்துக்களை விற்று நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அதனால் பண விஷயத்திலுமே நீங்கள் கவனத்தை கையாளணும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தொடர் கஷ்டங்கள் நீடிக்காமல் இருக்க பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மூகாம்பிகையை வியாழக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். மேலும் உங்களுக்கு மூகாம்பிகை தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல மூகாம்பிகை தாயாருக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கிறது எல்லாமே புண்ணிய பலன்களே அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரும் உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம்னே சொல்லலாம். சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும் இந்த நிலையில் செலவு பல வகையிலுமே அதிகரித்து காணப்படும். அவருடைய 3ஆம் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு உண்டாகிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும். பணவரவுலையுமே ஒரு சில சமயங்களில் நெருக்கடி உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் சூழ்நிலை வரலாம். அதனால் கவனமாக இருங்க. பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் சில வேலைகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் அவதிக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்களுக்கு கீழானவர்கள் சில சங்கடங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கிறதுனால அனைவரையுமே கொஞ்சம் அனுசரித்து போங்க. நண்பர்களால் பாடங்களை கற்றுக்க போகிறீங்க. ஒரு சிலர் உங்களை தவறான வழிக்கு கூட அழைச்சிட்டு போகலாம். இதன் மூலம் குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் நீடிக்கலாம். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால குழப்பம் அதிகரிக்கும். நெருக்கடிகளுமே உண்டாகலாம். வியாபாரத்தில் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. ஒரு சிலருக்குமே சொத்து விஷயத்தில் பிரச்சனைகள் வருங்கிறதுனால உங்களோட சகோதரர்களையுமே அனுசரித்து போகிறதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு செயலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த கஷ்டங்கள் தீர பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் வாய்ப்பை அம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அம்மனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனது அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி நீங்கள் வளமுடன் வாழும் நிலை உண்டாகட்டும். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைதியாக செயல்பட வேண்டிய மாதம். புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. வழக்கமான வேலைகளில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் நன்மையை தரும் வகையில் அமையும். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு செயல்படுத்துங்க. கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வாங்கிறதா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கவனத்தையும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. விரயஸ்தானத்தில் ராகு, கேது, செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்களோட செயல்களில் இந்த கிரகநிலைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறதுனால கவனமாக தான் இருக்கணும். வருமானத்தில் தடைகள் ஏற்படலாம். உங்களோட சுய ஜாதகத்தில் திசா புத்தி சாதகமாக இருந்தால் பெருமளவில் சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவான் அருளால் எதிர்வரும் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய சக்தி தானாக உண்டாகும். உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டாலுமே சிகிச்சையின் மூலம் நிவாரணம் கிடைக்கும். வழக்கு சாதகமாகும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்கள் கவனமாக செயல்படுறதுங்கிறது நல்லது. உங்களோட வேலைகளை மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களாக செய்கிறது அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே நல்லதாக இருக்கும். ஏன்னா அந்த வேலையில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டாலுமே அதோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களை பெருமளவில் பாதிக்கும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கவனத்தை செலுத்துறதுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த மீனம் ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் தீர பரிகாரமாக சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் பெருமாளுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. பெருமாளின் அருளால் உங்களது வாழ்க்கையில் உள்ள காரிய தடைகளும் கஷ்டங்களும் நீங்கும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.